ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புவியியல் தேர்வுக்கான 2வது தேர்வு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் வந்து என்னென்ன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோ ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணாலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் சென்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 19ஆம் வகுப்பு பாடம் 2 8வது வகுப்பில் இடர்கள் மற்றும் 9th பேரிடர் மேலாண்மை, இந்த 3 தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 10ஆம் வகுப்பு பாடம் 2 தேர்வுகள் பார்த்துட்டு இடர்கள் மற்றும் பேரிடரில் லாஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? முதல் கேள்வி பாருங்கள். உதகை எவ்வளவு மீட்டர் உயரம் உள்ள பகுதியில் அமைந்துள்ளது? இது வந்து என்ன அப்படின்னா, கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஒரு கொஷின் மாதிரி கேட்டிருப்பாங்க, அதில் இருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகேங்களா? ஸோ உதகைன்றது எவ்வளவு மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2240 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இரண்டாவது கேள்வி, பருவக்கூற்று குறித்த கீழ்கண்ட எந்த கூற்று தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கி செல்லும், குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி வீசும். எந்த கூற்று தவறுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இவற்றில் எதுவும் இல்லை, ஏன்னா கரெக்டு தான். இப்போ நம்ம இந்தியா இதுதான் வச்சுக்கோங்களேன், இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்தியா. ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே இந்த சைட்லேருந்து இப்படியே போகும் காற்று. ஓகேங்களா? ஸோ இப்படி வருதுன்னா இப்படியே போகும். ஓகேங்களா? இது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம். இதே அங்கிட்டிருந்து இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து அப்படி வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல மழையை கொடுக்கும், வடகிழக்கு. ஸோ வந்து இந்த டைரக்ஷன் வந்து சரியானதான். பாருங்கள், இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலேருந்து வடகிழக்கு நோக்கி வீசும். அதனால தான் கோடை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து மழை கிடைக்காது, ஏன்னா நம்ம மலை மறைவு பிரதேசத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கோடை காலத்தில் வீசக்கூடிய அந்த காற்று இப்படி தான் வரும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மழை கிடைக்காது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சியோடைய மலை வந்து உயரமாக இருக்கிறதுனால மலையில் பட்டு அங்கனக்குள்ளேயே வந்து மழை எல்லாமே இங்கனக்குள்ளேயே விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ தாண்டி வராது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் அது குளிர்காலமாக இருந்தால் குளிர்காலத்துக்கு அங்கேருந்து இப்படி தான் வந்து என்னாகும், நமக்கு வங்கக்கடல் நோக்கி வீசும். அப்படி வீசும்போது இப்படி வீசும்போது இங்கனக்குள்ள தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கு நல்ல மழையை கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். 3, கோடை காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவும். கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலையின் ஆதிக்கத்திற்கு உட்படும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. மலைன்றது இந்த மலை. ஓகேங்களா? ஸோ ஆலங்கட்டி மலையின் ஆதிக்கத்திற்கு உட்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 சரி, 2 தவறு, 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி. ஆன்சர்ன்றதை பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். கோடை காலத்துலேயும் முற்பகுதியில் எப்பயுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா வறண்ட வானிலை தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஹீட் அதிகமாக தான் மத்தியிலும் இறுதியிலும் ரொம்ப ஹீட் ஆகும்போது, பூமி ரொம்ப ஹீட் ஆகும்போது இடியுடன் கூடிய மழை வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கூற்றுகளுமே சரிதான். 4வது கேள்வி பார்க்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று எந்த முனையை அடையும் போது 2 கிளைகளாக பிரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்தியாவின் வடமுனை, இந்தியாவின் தென்முனை, மற்றும் இரண்டும் இந்தியாவின் மேற்கு முனை. ஆன்சர் பார்த்தோன்னா இந்தியாவின் தென்முனை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் இந்தியாவின் தென்முனை. தென்மேற்கு பருவக்காற்று இப்படி வந்து வீசுது அப்படின்னா இதுதான் தென்முனை. ஓகேங்களா? ஸோ இப்படி வீசும்போது இந்த தென்முனை அடையும் போது இது இங்கிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கிளை வந்து இப்படி போய் வீச ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த தென்முனையில் தான் 2ஆக பிரியுது. அடுத்த 5வது கேள்வி பாருங்கள். உலகில் மிக அதிக மழை பெறும் பகுதி இந்தியாவில் உள்ளது. இந்த கூட்டு சரியாக தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரிதான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா மவுசின்ட்ராமில் தான் 1141 வந்து நம்மளுக்கு வேல்யூ கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து அங்கே தான் அதிகமான மழை பொழியுது. ஸோ அது இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டு சரிதான். அடுத்த கேள்வி, மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாமா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கத்திய இடையூறுகளில் மழை பெறும் பகுதி பஞ்சாப். ஓகேங்களா? அடுத்தது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரைகளில் பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிவதற்கு எந்த காற்று வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மாஞ்சாரல். ஓகேங்களா? ஸோ மாஞ்சாரல் அந்த காற்றுனால தான் வந்து மாங்காய்கள் வந்து எப்பயும் வந்து முதிர்றதுக்கு டைமுக்கு அதிகமான டைமுக்கு முன்னாடியே வந்து முதிர்ந்துருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். 8வது கேள்வி, ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு என்னன்னு கேட்டிருப்பாங்க. சம மலைக்கோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து ஒரே அந்த மழை பெறும் கோடுகளை எல்லாத்தையுமே இணைக்கும். இது ஜஸ்ட்டு ஒரு பேசிக் தான். இது எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா புக் பேக் கொஷின் எதையுமே ஒமிட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான். அடுத்தது, இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எதோடைய பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா அயன மண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்றத நம்மளோட, ஏன்னா நம்ம அமைந்திருக்கக்கூடியது இப்போ இதுதான் உலகம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட இப்போ எப்படி பிரிக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே இந்த இடத்துல இருக்கும்போது அயன மண்டலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு 8th அயன மண்டலம்னா என்ன, மிதவெப்ப மண்டலம்னா என்ன, வெப்பமண்டலம்னா என்ன, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட அந்த பிக்சரில் வெப்பமண்டலம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குல்ல,
அதுலலாம் அயன மண்டலத்தில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அயன மண்டலத்தில் இருக்கும். பருவக்காற்று காலநிலை அப்படின்னா என்னென்னா மாறி மாறி காலநிலை தோன்றது தான் பருவக்காற்று காலநிலைன்னு சொல்லுவோம். அப்போ அயன மண்டல பருவக்காற்று காலநிலையில் தான் நம்ம இருக்கோம். 10வது பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. என்னன்னு பார்த்தோன்னா இலையுதிர் காடுகள். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பருவம் வரும்போது இலையை உதிர்க்கும், இன்னொரு பருவம் வரும்போது நல்ல இலை நல்லா வளர ஆரம்பிக்கும். அடுத்த கேள்வி, சோஷாசலம் அப்படின்ற இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா? அடுத்தது, யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா கட்ச். ஓகேங்களா? ஏன்னா நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் நம்மளுக்கு யுனெஸ்கோல உயிர்கோள காப்பக பெட்டகம் தான். அகத்தியமலையும் அங்கே தான் இருக்கும், நிலகரியும் அங்கே தான் இருக்கும். மொத்தம் 18 உயிர்கோள காப்பகம்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 11 சிறப்பாகவே தனியாகவே பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதில் கட்சுன்றது இடம்பெறாது. கீழ்கண்டவற்றில் ஒன்றை பேரிடர் பொறுத்த மட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தா 12 கேள்வியும் 10ஆம் வகுப்புல இருந்து இடம்பெற்றது. இதுக்கப்புறம் இருக்கிறது இடர் மற்றும் பேரிடர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லெசன் சொல்லியிருந்தோம், 8லையும் 9லையும் அதுலேருந்து கேள்விகள் இடம்பெறும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா? ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் காப்பீட்டு முகவர்கள் அப்படின்றதான். ஓகேங்களா? ஏன்னா முதன்மை மீட்பு குழு அப்படின்னா என்னன்னா அவசரத்துக்கு யார் யார் வருவாங்க அப்படின்றதான். அப்போ போலீஸ் வருவாங்க, தீயணைப்பு துணையினர் வருவாங்க, மருத்துவ குழு வருவாங்க. காப்பீட்டு முகவர்கள்ன்றது இன்சூரன்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ அவங்க முதன்மை மீட்பு குழுவில் இடம்பெற மாட்டாங்க. அடுத்து, விழி, மூடிக்கொள், பிடித்துக்கொள். இது எதற்கான ஒத்திகை? அதாவது ஒவ்வொன்றுக்கும் இந்த லெசனில் படிக்கும்போது தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு அது இதுக்குரியது, சுனாமிக்குரியது, சூறாவளிக்குரியது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் அப்படின்றது எதற்கான ஒத்திகைன்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நிலநடுக்கம். அடுத்து, தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 112ஆம் எண்ணுக்கு தான் நம்ம தீ விபத்து ஏற்படும் போது அழைப்போம். ஓகேங்களா? தீ அணைப்போம்னு சொல்கிறேன், சாரி. ஓகே, காற்றில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. காற்றினுடைய நைட்ரஜன் சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 78.09 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நைட்ரஜனுடைய சிம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் தான். இதுக்கு அடுத்து பெருமளவு இருக்கிறது ஆக்சிஜன். அது 21% சொல்லுவாங்க. அதாவது 20.09 இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதில் இப்போ சயின்ஸில் ஒரு டேட்டா இருக்கும், சோஷியலில் ஒரு டேட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா 20லேருந்து 21% அப்படின்றத ஒரு இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி பார்த்தோன்னா இது 78%, இது 21%. டோட்டலாக 99 இருக்கும். ஓகேங்களா? 99 பாயிண்ட் வரைக்கும் இதுவே நைட்ரஜனும் ஆக்சிஜன் மட்டுமே நம்மளுடைய வளிமண்டலத்தில் அந்த காற்றில் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடியதில் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாயுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆர்கான் இதெல்லாம். ஓகேங்களா? மீத்தேன் சொல்கிறேன், ஆர்கான் இதெல்லாம் இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்திய பெருங்கடலில் சுனாமி எந்த ஆண்டு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 2004ஆம் ஆண்டு தான் இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்டிருக்கும். அடுத்தது, சுனாமி என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானீஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் சுனாமி அப்படின்ற சொல். இந்த அப்படின்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இதில் டீன்றது நம்ம சைலண்டில் போட்டுட்டு சுனாமி அப்படின்ற மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த செல் தான் நமக்கு ஜப்பானீஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து, புவி மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டு. இதெல்லாம் ஒரு கொஷின் அப்படின்னு யோசிக்காதீங்க, இது புக் பேக் கொஷின். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம எடுத்துருப்போம். ஓகேங்களா? புக் பேக் கொஷின் கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸுமே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுன்ற கொஷின் விட்டுட்டு ஒரு சில கொஷின்ஸ் பேசிக்காகவே இருந்தாலும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஓகேங்களா? ஏன்னா புக் பேக் கொஷின்ஸ் ஆச்சு நீங்கள் இப்போ நிறைய பேர் இடர்கள் லெசன்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. 10th ஜாகிரஃபி 7 லெசன் மட்டும் போதும்னு படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கவங்க அட்லீஸ்ட் ஏன்னா எக்ஸாம் நெருங்கிருச்சு, ஸோ இந்த டைமில் உட்காந்து ஃபுல் லெசனே படிக்க முடியலன்னா புக் பேக்கை கோ த்ரூ பண்ணிடுங்க. ஓகேங்களா? நல்லா படிச்சிருங்க, ப்ளஸ் பாக்ஸ் கொஷினை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்துலாமா? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏரி அப்படின்றத மேற்பரப்பு நீருக்கான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? மேற்பரப்பு நீர்னா நம்ம பார்த்தோன்னே அப்படி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஓகேங்களா? அடுத்து, பருவமழை பொய்ப்பின் காரணமாக எது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்ன்னு பார்க்கலாம். ஆன்சர் வறட்சி ஏற்படுகிறது. ஓகேங்களா? பருவமழை பொய்ப்பு அப்படின்னா பெய்யாமல் போனால் அப்படின்றதான். ஓகேங்களா? அப்போ பருவமழை பெய்யாமல் போனால் எது ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா வறட்சி ஏற்படும். ஓகேங்களா? ஓகே, மொத்தம் இப்போ 20 கேள்விகள் பார்த்துருக்கோம். 20 கேள்விகளில் 12 கேள்விகள் அதிலிருந்தும் 8 கேள்விகள் நம்மளுக்கு இடர்கள்லேருந்தும் எடுப்போம். ஓகேங்களா? எதுக்காக இடர்கள் லெசன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா இது சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா? சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே நம்ம படித்து வச்சிடணும். அப்போ தான் எந்த லெசன்ஸ்லேருந்து கேள்வி வந்தாலும் நம்ம பயப்படாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 20க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் ஐடியாஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோடதுல சயின்ஸ் அண்ட் ஜாகிரஃபி இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடியது அடுத்தடுத்து நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுக்கான வீடியோஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.